காரைக்குடி அருகே கீழக்கோட்டையில் அனுமதியின்றி நடைபெற்ற மஞ்சுவிரட்டில் காளைகள் முட்டியதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். விவரங்களை செய்தியாளர் முத்துராமலிங்கத்திடம் கேட்கலாம். முத்துராமலிங்கம், எவ்வளவு பேர் காயமடைந்திருக்கிறார்கள்? காயத்ரி, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கீழக்கோட்டை கிராமத்தில் கிராம பொதுமக்கள் சார்பாக இன்று ஆங்கில புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு அனுமதியின்றி மஞ்சு விரட்டு போட்டி நடந்தது. இதுல சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்து ஒரு 300க்கும் மேற்பட்ட காளைகள் இந்த மஞ்சு விரட்டில், அதாவது வீர விளையாட்டு அப்படிங்கிற சொல்லக்கூடிய மஞ்சு விரட்டில் கலந்துக்கிட்டாங்க. இதுல பாரம்பரிய முறையில் காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. 2025ஆம் ஆண்டின், அதாவது தமிழகத்தின் முதல் மஞ்சு விரட்டு போட்டி என்பதால் சிவகங்கை மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஒரு 1000க்கும் மேற்பட்ட காளையர்கள், அதாவது இளைஞர்கள் ஒன்று கூடி காளைகளை பிடிப்பதற்காக வந்திருந்தனர். அவர்களை காளைகள் அவிழ்த்து விட்ட காளைகள் சீறி பாய்ந்து சென்றன. அவர்கள் பிடிக்க முயன்ற காளையர்களுக்கு ஒரு 10க்கும் மேற்பட்டோருக்கு காயம் ஏற்பட்டது. உடனடியாக அருகில் இருந்த செம்பனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருந்தாலும் அனுமதியின்றி நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டி குறித்து மதுரைப்பட்டி போலீசார் விசாரணை செய்து கொண்டிருந்தார். காயத்ரி, விவரங்களுக்கு நன்றி. நெல்லை மற்றும் கன்னியாகுமரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யும் என கணித்துள்ள வானிலை மையம், நீலகிரி மற்றும் கொடைக்கானல் பகுதிகளில் இரவு நேரங்களில் உறைபனிக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. வரும் 7ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும், ஒரு சில இடங்களில் நாளை லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் நிலவும் என்றும் தெரிவித்துள்ளது.